உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் மின்சார திருட்டு, அரசு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக சோதனை நடைபெற்று வருகிறது. அப்போது அங்கு கண்டெடுக்கப்பட்ட 46 வருடங்களாக மூடப்பட்டிருந்த ஹனுமன் கோவில் பூஜைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் உள்ள ஜாமா மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்ட புகாரில் சிக்கியது. இது தொடர்பான நீதிமன்ற வழக்கில் மசூதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கள ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இவ்வழக்கில் அதிகமானவர்கள் மீது வழக்குகள் பதிவாகி பலர் கைதாகி உள்ளனர். இந்த சம்பவத்தில் தலைமறைவானவர்களை தேடும் பணியில் சம்பல் போலீசார் இறங்கியுள்ளனர். மேலும் சம்பல் பகுதிகளில் அதிகளவில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கலவரம் நடந்த சம்பல் பகுதியில் மின்சார திருட்டுகள் நிகழ்வதாக புகார்கள் குவிந்தது. அது மட்டுமல்லாமல் இப்புகாரில் அரசு நிலங்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் சம்பல் மாவட்ட போலீஸ் எஸ்பியான கிருஷ்ணகுமார் பிஷ்னோய் தலைமையிலான காவல்படை உதவியுடன் உத்தரப்பிரதேசத்தின் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலவரம் நடைபெற்ற காக்குசராய் முஸ்லிம்கள் பகுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் போது அருகில் உள்ள தீபாசராய் பகுதியில் பாழடைந்த ஒரு ஹனுமன் கோவில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கோவிலின் முன்பாக சுவர்கள் எழுப்பப்பட்டு பூஜைகள், தரிசனம் இல்லாமல் கோவில் மூடப்பட்டிருந்தது. ஹனுமன் கோவிலான அதன் கோபுரம் மட்டும் மேற்புறம் எழுந்தபடி இருந்தது. இதை பார்த்து உள்ளே சென்று சோதனை செய்த காவல்துறையினர் வியப்படைந்தனர். உள்ளே கருவறையில் ஹனுமன் சிலை, சிறிய வடிவில் நந்தியின் முன்பாக சிவலிங்கமும் உள்ளது. இப்பகுதியில் அதிகமாக வாழ்ந்த ரஸ்தோகி எனும் சமூகத்தால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. மிகவும் பழமையானதாக கருதப்படும் இக்கோவில் சுமார் 46 வருடங்களாக பூஜை, பராமரிப்புகள் இன்றி மண்கள் படிந்த நிலையில் காணப்படுகிறது. இவற்றை சுத்தம் செய்த சம்பல் போலீசார் அந்த கோவில் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதில் சுமார் 46 வருடங்களுக்கு முன்பு வரை இப்பகுதியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து வாழ்ந்தபோது இக்கோவிலில் பூஜைகள் நடைபெற்ற விவரம் தெரிய வந்தது. இதுகுறித்து சம்பல் மாவட்ட ஆட்சியரான ராஜேந்திர பன்சியா கூறும்போது, எங்கள் சோதனையில் மசூதியை சுற்றியிருக்கும் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சார திருட்டுகளும் ஆக்கிரமிப்புகளும் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. மத கலவரங்கள் உள்ளிட்ட சில காரணங்களால் தீபாசராய் பகுதியிலிருந்து இந்துக்கள் வெளியேறிவிட்டனர். இதனால் அவர்களது இக்கோவிலை சுற்றி ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இவர்கள் மீது விசாரணை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற உள்ளோம். மூடப்பட்ட இக்கோவில்களை சுத்தம் செய்து விரைவில் பூஜைக்காக திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்துக்கள் வெளியேறிய இடத்தில் கோவிலை திறந்துள்ளது உத்தரப்பிரதேச அரசு. அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் குடியிருக்கும் அனைவரையும் வெளியேற்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை குறித்து அப்பகுதி மக்கள் உத்தரப்பிரதேச அரசுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கோவிலின் மீட்பு சம்பல் மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதுடன் மீண்டும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இச்சம்பவம் சமூக மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை மீண்டும் மீட்கும் ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்ற நம்பிக்கையுடன் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.